அனைவருக்கும் வணக்கம். பொது தமிழில் முழு மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இயல் வாரியாக தொடர்ச்சியாக வீடியோ கொடுத்துட்டு இருக்கேன். என்று 7ஆம் வகுப்பு முதல் இயல் இருந்து வீடியோ கொடுத்துருக்கேன். 6ஆம் வகுப்பு இயல் வாரியாக வீடியோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? வே. ராமலிங்கனார். ஆப்ஷன் பி. புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன் யார்? குமணவள்ளல். ஆப்ஷன் சி. மேகம் என பொருள் தரும் சொல் எது? முகில். ஆப்ஷன் டி. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் என பாடியவர் யார்? நாராயணகவி. ஆப்ஷன் சி. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என பாடியவர் யார்? வே. ராமலிங்கனார். ஆப்ஷன் டி. நெறி என்னும் சொல்லின் பொருள் டேஷ். வழி. ஆப்ஷன் சி. மொழியின் முதல் நிலை டேஷ். பேசுவதும் கேட்பதும். ஆப்ஷன் சி. பேச்சு மொழியை டேஷ் வழக்கு என்று கூறுவர். உலக வழக்கு என்று கூறுவர். ஆப்ஷன் ஏ. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே என்று கூறியவர் யார்? மு. வரதராசனார். ஆப்ஷன் பி. பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார்? உடுமலை நாராயணகவி. ஆப்ஷன் பி. முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் டேஷ். வள்ளல் வேல் பாரி. ஆப்ஷன் சி. எடுத்தல், படுத்தல், நலிதல், உழப்பில் திரிபும் தத்தமில் சிறிது உளவாகும் என குறிப்பிடும் நூல் எது? நன்னூல். ஆப்ஷன் சி. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை செய்யுள் வழக்கு என்று கூறியவர் யார்? தொல்காப்பியர். ஆப்ஷன் சி. தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று டேஷ். தெலுங்கு. ஆப்ஷன் சி. பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் எது? பரணி இலக்கியம். ஆப்ஷன் சி. குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். ஆப்ஷன் சி. குறில் எழுத்துக்களை குறிக்க டேஷ் எழுத்துச்சாரியை பயன்படுத்துகிறோம். கரம் எனும் எழுத்துச்சாரியை பயன்படுத்துகிறோம். ஆப்ஷன் பி. குற்றிய லிகரம் எப்பொழுதும் டேஷ் இடங்களில் மட்டுமே வரும். 2 இடங்களில் மட்டுமே வரும். ஆப்ஷன் டி. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்பது யாருடைய ஆசை? பாவேந்தரின் ஆசை. ஆப்ஷன் பி. பாரதிதாசன். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? வே. ராமலிங்கனார். ஆப்ஷன் சி. கீழ்கண்டவற்றில் தொடர்பில்லாத நூல் எது? மண் குடிசை. ஆப்ஷன் பி. தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் டேஷ் ஆகும். குற்றிய லுகரமாகும். ஆப்ஷன் டி. நெடில் எழுத்துக்களை குறிக்க டேஷ் எழுத்துச்சாரியை பயன்படுத்துகிறோம். கான் என்னும் எழுத்துச்சாரியை பயன்படுத்துகிறோம். ஆப்ஷன் பி.
ஓசை குறையாமல் முழு மாத்திரை அளவில் ஒலிப்பதை டேஷ் என்கிறோம். முற்றியலுகரம் என்கிறோம். ஆப்ஷன் டி. வரலாறு என்பது டேஷ் குற்றியலுகரத்திற்கான உதாரணமாகும். உயிர்த்தொடர் குற்றியலுகரம். ஆப்ஷன் பி. மியா என்பது ஓர் டேஷ் ஆகும். அசைச்சொல்லாகும். ஆப்ஷன் பி. மொழியின் முதல் நிலை பேசுதல் டேஷ் ஆகும். கேட்டல். ஆப்ஷன் பி. ஒளியின் வரி வடிவம் என்பது டேஷ் எழுத்து. ஆப்ஷன் பி. நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் யார்? உடுமலை நாராயணகவி. ஆப்ஷன் சி. நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? வே. ராமலிங்கனார். ஆப்ஷன் பி. ஆர்த்தோகிராஃபி என்பதன் தமிழ் சொல் எழுத்திலக்கணம். ஆப்ஷன் சி. சொல்லும் பொருளும் பொருத்துக. ஒப்புமை, இணை, அற்புதம், வியப்பு, உபகாரி, வள்ளல், பொழிகிற என்பதன் பொருள் தருகின்ற. அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும் என பாடியவர் யார்? வே. ராமலிங்கனார். ஆப்ஷன் பி. பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி என்று கூறியவர் யார்? மு. வரதராசனார். ஆப்ஷன் டி. குற்றியலுகரம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம். ஆப்ஷன் சி.